சாம்பியன்ஸ் டிராஃபில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களையும் ஐபிஎல் தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா வெளிவந்திருக்கக்கூடிய புதிய தகவல்களையும் தான் இது தரமான சம்பவங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தரமான சம்பவங்கள் திஸ் வீக். உலகத்தில் பல பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம ஊரில் நம்ம பயணிகள்லாம் விட்டு நோக்கிட்டு இருக்கிறது கிரிக்கெட். அவங்க பார்க்குறதானே நம்மள சொல்ல முடியும், அதனால் நம்மளும் அதையே எடுப்போம். கிரிக்கெட்டில் ரெண்டு இருக்குது, ஒன்று வர போகிறது, இன்னொன்று ஏற்கனவே வந்து போனது. ஒன்று வந்து போனது என்னென்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இன்னொன்று வரப்போகிற ஐபிஎல் சீசன். ஐபிஎல் சீசனை பற்றி அடுத்து பார்ப்போம். முடிஞ்சு போன சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஏகப்பட்ட வரப்பிரசாதங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். இந்தியா ட்ராஃபி அடிச்சது அட்வான்டேஜ்னால. அவங்க கஷ்டமாக விளையாடிலாம் ஜெயிக்கல, ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷனை எல்லோரும் முன் வச்சுட்ருக்காங்க. என்னடா சொல்கிற, பர்ஃபார்மன்ஸை பார்த்து சில்லறையெல்லாம் செதற விட்டுனேன், அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டா, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் விட்டுறோம். என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஸ்பெகுலேஷன்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிவிடுவோம். ஃபஸ்ட்டு, துபாயில் மட்டுமே இந்தியா டீம் விளாண்டது அதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது தான் எல்லாரும் பரவலாக முன்வைக்கிறது. ஸோ ஒரு டீம், எந்த டீமாக இருக்கட்டும், இப்போ வந்து இந்த ட்ராஃபி, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா இன்டர்நேஷ்னல் டீம்ஸுமே குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், ப்ராக்டிஸ்க்கு ஒரு இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய டைம் எடுக்கும். ஆனால் இந்தியாவுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் தான் இந்த ட்ராஃபியை ஹோஸ்ட் பண்ணுறாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபியை. அப்படி ஹோஸ்ட் பண்ணுற டீம் இருக்காங்களா, பாகிஸ்தானுக்குள்ளே போய் நம்ம விளையாட முடியுமா? அதனால அரசியல் காரணங்களால் நமக்கு மட்டும் நடக்கக்கூடிய மேட்சஸ்லாம் துபாயில் நடந்துச்சு. செமிஃபைனல்ஸ் கிட்டே வரும்போதே நம்ம மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுன்னா, இன்னும் இவங்க மட்டும் ஒரு இடத்துல குத்த வச்சு மேட்ச் விளையாடுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இதுக்கு ரோஹித் சர்மா ரியாக்டும் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா கூட விளையாண்ட செமிஃபைனல்ஸ் இருக்குல்ல, அந்த மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே துபாயில் விளையாண்டாலும் அது எங்களுடைய ஹோம் பிச் கிடையாது, அதுலேயும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு பிளேயருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக ஒரு பாயிண்ட்லாம் சொன்னார். இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. பாகிஸ்தான்லேருந்தே எதிர்ப்புலாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டுருக்கு. இது மட்டும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஐசிசி அப்படின்னா என்னன்னு தெரியல, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். அது இனிமேல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் கிடையாது, இட் இஸ் இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் காலர்லாம் தூக்கி விட்டுக்காதீங்க, அது நம்மளை கலாய்கிற பாயிண்ட். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸுடைய பிரபலமான ஒரு லெஜெண்டரி பிளேயர் ஆண்டி ராபர்ட்ஸ் அப்படின்றவர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐசிசின்ற பேரை மாற்றி அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில்ன்ற பேரை மாற்றி இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தான் இந்தியாவுக்கு ஃபேவராக பண்ணுறீங்க எல்லாத்தையும் அப்படின்னு காட்டமாக விமர்சனத்தை முன் வச்சுருக்காரு. எந்த அளவுக்கு காட்டமாக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ ஃப்யூச்சரில் எப்போ இனிமேல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வைடு நோ பால்லாம் கணக்கு கிடையாதுப்பா, அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் வந்து ரன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு புது ரூலை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அது ஐசிசி கிட்ட சொன்னால் போதும். ஐசிசி சரி பிசிசிஐயே சொல்லிடுச்சு, அப்போ அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம்னு சொல்லி ஒரு புது வழியை கண்டுபிடிச்சி நோ பாலு வைடு இதெல்லாம் கணக்கு கிடையாதுன்னு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஐசிசி வந்து பிசிசிஐக்கு அடிமையாயிடுச்சு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஒரு லெஜெண்டரி பிளேயர் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா, கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்ட் மத்தியில் இது வந்து பெரிய நியூஸாக பார்க்கப்படும்ல, அப்படி தான் பார்க்கப்பட்டு ஹாட்லைனாகவே மாறிடுச்சு. இது வந்து முடிஞ்சு போன சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி. அதுக்கடுத்து தான் நம்ம ஊரில் அடுத்து ஒரு திருவிழா ஆரம்பிக்கும் போது மார்ச் 22 ஐபிஎல் சீசன் 2025. அதில் 1-2 இல்லை, பல சம்பவங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பந்த் அவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து வெளில வர்றார். எதுக்கடா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு சாதாரணமாக சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, அவங்க டீமில் இருந்து ரொம்ப நாளாக விளையாடிக்கிட்டு இருக்கோம், நம்ம வெளியில் வந்தோம்னா நம்ம ஆக்ஷனில் நின்னோம்னா நம்மளுடைய வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஆசைப்பட்டார் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன செய்திகள்லாம் வெளில வருது அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் ஒழுங்கான ஒரு ரேப்போ கிடையாது, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அதனால தான் அவர் வெளில போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்குலேஷன் வைக்கிறாங்க. இது வந்து என்னென்னா வெளியில் பேசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், விமர்சகர்கள் சொல்கிறது, ஆர்வலர்கள் சொல்கிறது, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை எந்த இடத்துலையுமே ரிஷப் பந்த் அக்செப்ட் பண்ணல, ஆனால் மறுக்கவும் இல்லை. நோட் திஸ் பாயிண்ட், அவர் இதை இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இவர் டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, நான் ஒரு வெளில போயிட்டு ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன ஆக்ஷனில் ப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு நல்ல வேல்யூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அப்போவே எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஓகே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வெளில வர போல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நினச்ச மாதிரியே வெளியில் வந்துட்டார். இந்த தடவை ஏலத்தில் அவர் வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சாதாரண அமௌண்ட்டு கிடையாது, 27 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. சரியா, இது பயங்கர ஹெஃப்டியான அமௌண்ட்டு. அவர் கேப்டன்சி வேறு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜியை லீட் பண்ண போகிறது நம்ம ரிஷப் பந்த் அவர்கள் தான். அடுத்தது என்னென்னா, இவர் ரிஷப் பந்தோட மேட்டர் முடிஞ்சிச்சா, கேஎல் ராகுல்
கேஎல் ராகுல் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர்னு தெரியும், கேப்டன்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து டெல்லி கேப்டன்சி, இப்போ வந்து ரிஷப் பந்த் வெளில வர்றாரு, அடுத்து டெல்லி கேப்டன்சி யாருக்கு கொடுக்கலாம், டெல்லி கேபிட்டல்ஸுடைய கேப்டன்சியை அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்கும் போது இருக்காரு கேஎல் ராகுல் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு நை பேட்டா நை 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 அப்படின்ட்டார். என்னப்பா நை நைன்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கேஎல் ராகுல் என்ன சொல்கிறாருன்னு ரொம்ப சிம்பிள். அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கேப்டன்சி அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரெஷரான ஒரு பதவி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், டீம் கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆப்போவை செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜி பிளானிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோட பர்ஃபார்ம் பண்ண முடியுமா ஒரு பிளேயர் அப்படின்னா அதெல்லாம் வந்து சில பேரால் மட்டும்தான் முடியும், ரொம்ப சில பேரால். அந்த மாதிரி ஒரு ஆளாக கேஎல் ராகுல் இருக்க விரும்பல, என்னால் முடியாதுப்பா, அந்த ப்ரெஷர் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே டெல்லி கேபிட்டல்ஸுடைய கேப்டன்சியை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டார். நான் பிளேயராக இருக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அவர் சொல்கிறது அப்படிங்கிறது கேஎல் ராகுல் இந்த சீசனில் நல்லா விளையாண்டு என் பேரை காப்பாற்றிக்கணும், கேப்டன்சின்னு குத்தி என்னை காலி பண்ணுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பதட்டத்தை நமக்கு புரிய வைக்குது. இப்போ கேஎல் ராகுல் அவருடைய சாப்டர் முடிஞ்சா, அவர் விளையாடணும்னு ஆசைப்பட்டார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய பஞ்சாயத்துனால அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கார். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவருக்கு என்ன சொல்கிறது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவரையே இவ்வளோ காண்டே திரிக்கீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு காண்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸோடைய கேப்டனாக இருந்தார். 2024 அவங்க கப்பே அடித்தாங்க. சரியா, அந்த கப் அடித்த சீசன்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி கப் அடித்த மச்சான் ஜாலியாக இருப்பார் அந்த டீமில், இவருக்கு பெரிய பெருமையாக இருக்கும், பயங்கரமான மரியாதை கச்சிருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம்னா யூஆர் வெரி ராங். அவர் வெளில வந்துட்டார் அந்த டீமில் இருந்து. ஏலத்தில் தன்னை பிட் பண்ண வச்சு அவரை வந்து இப்போது பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்கன்றது முக்கியமான விஷயம் இல்லை, அவர் ஏன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்லேருந்து வெளில வந்தார், அதுதான் கேள்வி. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து எனக்கு கரெக்டான ரெகக்னிஷன் கிடைக்கல. எனக்கு ரெகக்னிஷன் சொல்கிறப்போ ஒரு சம்பளம் காசு இந்த மாதிரி மேட்ரு மட்டும் கிடையாது, இவர் தான் கேப்டனு, டீமை கொண்டு போய் கப் அடிக்கிறாங்க, டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக இருக்குது, பட் கேப்டன்சி இவருடைய இது. அப்படி இருக்க ஒரு பிளேயரை அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த டீமுக்குள்ளே தக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க, பொதுவாக எந்த டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும். பட் இவர் வாக் அவுட் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் இப்போது ஆக்ஷனில் எடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்றப்போ அவர் இந்த கதையெல்லாம் சொல்லும்போது ஐபிஎல்ல இவ்வளோ வழி இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயருடைய பஞ்சாயத்து இது. இங்கிலாந்து பேட்டர் ஹாரி ப்ரூக் அப்படின்ற ஒருத்தரை ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சீசனில் ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க. ஆக்ஷனில் எடுத்தப்போ அந்த டீமுக்கு வந்து நான் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா எங்கள் பாட்டி சேர்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி சேர்த்துட்டாங்கன்னு போன தடவை போனாரா, அதுக்கப்புறமா இந்த தடவை வந்தார். இந்த தடவையும் என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொன்னார். என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் ஆக்ஷனில் எடுத்ததுக்கப்புறமா டீமில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் விளையாட முடியாதுன்னு சொன்னால் ஐபிஎல் ரூல்ஸ் தெரியும்ல, நீங்கள் வந்து ஆக்ஷனில் எடுக்கப்பட்டதுக்கப்புறமா நான் விளையாட முடியாதுன்னு வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஐபிஎல் பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இங்கிலாந்து பிளேயர் இவர். ஸோ இங்கிலாண்டில் நான் போயிட்டு என்னுடைய டீமுக்காக விளையாடணும், இந்த டைம் தான் எங்கள் இங்கிலாந்து டீமுக்கு நான் ரொம்ப தேவை, அதனால் கண்டிப்பாக நான் போயிட்டு அங்கே விளையாண்டு எங்களுடைய டீமை தூக்கி நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டார். 2 வருஷம் பேனை பற்றிலாம் அவர் கவலையே படல. யார் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சிக்கலனாலும் சரி, ஐ ஆம் கோயிங் டு இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ இந்த 2 வருஷம் பேன் அப்படின்றது இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் புதிய ஐபிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அட்வைசரி ஒன்று வந்துருக்குது. நம்மளுடைய இந்தியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து அந்த அட்வைசரி போயிருக்கு நம்ம ஐபிஎலுக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஆல்கஹால் ஆர் டொபாக்கோ ப்ரொமோஷன்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரக்கு மற்றும் புகையிலை தொடர்பான நேரடியோ இல்லை மறைமுகமான விளம்பரங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், ஸ்ட்ரிக்டாக தவிர்க்கப்படணும், எந்த விதத்துலையும் அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு எஸ், நம்ம ஊரில் சரக்கெட்ரி ஆட் அப்படின்றது பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஏற்கனவே தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, பிரபலமான ஒரு பீர் கம்பெனி இருக்கும். அந்த பீருடைய பேருக்கான விளம்பரமாக இல்லாமல் அந்த பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு சுத்தமான குடிநீர் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்னு விளம்பரம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க பெரும் பங்கு வகிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதத்துலேயுமே மதுபானங்களை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ இல்லை புகையிலையை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ விளம்பரங்களோ எந்த விதத்துலையும் இடம்பெற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. இந்த தடவை ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து போன அட்வைசரியை ஐபிஎல்லுமே சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தடவை ஸ்பான்சர்ஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எதுவுமே உள்ளே இல்லை அப்படின்றது இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க அப்டேட். பட் இருந்தாலும் ஐபிஎல் சீசன் நெருங்கும் போது இந்த ரூல்ஸில் சேஞ்சஸ் வருமா, இல்லை சர்க்கெட்ரி ஆட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இதுதான் ஐபிஎல் பற்றின நம்மளுடைய அப்டேட்டாக இருக்குது. முடிஞ்சு போன சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அப்படி பஞ்சாயத்து, வரப்போகிற ஐபிஎல்லில்
இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து நம்ம ஐபிஎல்ல நடக்க போகிற சுவாரஸ்யங்களை ஃபாலோ பண்ணுவோம் வரும் வாரங்கள். பாய்.